எல்லா கார்ப்பரேட்லேயும் ஒரு தற்குறி இருப்பான். அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மற்றவங்கள ஒரு மாதிரி அப்யூசிவாக பேசிட்டு அந்த வேலையில் ஒரு நிம்மதியே இருக்க விடாமல் ஆக்கிக்கிட்டு இருப்பான். என்னோட பழைய கம்பெனிலே அப்படி தான் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, தேவையே இல்லாமல் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பான். அது ஆண் பெண் அந்த மாதிரி கிடையாது, பொண்ணுங்களை ரொம்ப வல்கராக திட்டுவான். அவன் பேசுகிற அந்த வார்த்தையிலே அடுத்த வார்த்தை நமக்கு பேச வராது. பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி அழுக தான் வரும். பர்டிகுலராக ஒருத்தனை ரொம்ப திட்டிகிட்டே இருப்பான். அந்த திட்டு வந்து நாளடைவில் அவனுக்கு பொண்ணுங்ககிட்டையும் காட்டுறதுக்கு ஆரம்பித்தான். அப்படியே என்கிட்டையும் ஒரு நாள் வந்து சரியாக வாங்கி கட்டிக்கிட்டான். நான் வந்து சும்மா விடல, நான் நேராக மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெசிக்னேஷன் போட்டதும் இல்லாமல் ஹெச்ஆரோட தலையீடுதல் இருக்கணும், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய எஸ்கலேஷன் ஆகிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தான். எனிஹவ் நான் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல, கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு கம்பெனி கிடச்சி நான் மாறி வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி யாராவது உங்களோட கம்பெனியில் இருக்காங்கன்னா நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது, பேச கற்றுக்கணும், அப்போ தான் அடங்குவானுங்க.